த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு பாட்காஸ்ட தான் பார்க்க இருக்கிறோம். கரூர்ல விஜய் அவர்கள் கலந்துகிட்ட அந்த பிரச்சார கூட்டத்துல நிறைய பேர் உயிரிழந்திருந்தாங்க. அது சம்பந்தமான நிறைய சட்ட ரீதியிலான சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கு. நைட் நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாமா? உடல்களை உடனடியா ஒப்படைக்கலாமா? அப்படின்ற மாதிரியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய சூழல்ல வழக்கறிஞராகவும், சமூக செயற்பாட்டாளராகவும், மனித உரிமை ஆர்வலராகவும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஹென்றி நம்ம கூட இணைப்பில் இணைஞ்சிருக்கிறாரு. சார் வணக்கம். நீங்க இந்த இன்சிடென்ட்ஸ் வணக்கம். பார்த்திருப்பீங்க. நீங்க ரொம்ப நாளா இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தமா நிறைய வழக்குகள், லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவரு. இதுல மனித உரிமைகள் சார்ந்த விஷயமா நீங்க எதை பாக்குறீங்க? இதுல இந்த இந்த பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ல பல விஷயங்கள் மனித உரிமை சார்ந்த ஆஹ், பாதிப்பு உண்டு. ம், உதாரணத்துக்கு அனுமதி சார்ந்து இருக்கக்கூடிய விவாதங்கள். ம், இதுக்கு அனுமதி, காவல்துறை அனுமதி கொடுத்தது இருக்கு பாருங்க. ம், அதுல எப்போ அனுமதி கேட்கப்பட்டது, எப்பொழுது அனுமதி கொடுக்கப்பட்டது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வெளிப்படைத்தன்மை இதுல இல்ல. ம், இந்த வழக்குல மட்டும் சொல்ல, பொதுவாகவே காவல்துறையிட்ட வெளிப்படைத்தன்மை கிடையாது. ம், எங்கேயுமே எழுத்துப்பூர்வமாக எத்தனை நாட்களுக்கு முன்பு அனுமதி வாங்க வேண்டும், எத்தனை நாட்களுக்குள்ளார அவங்க அனுமதி கொடுக்க வேண்டும் ம், போன்ற கட்டுப்பாடுகள்லாம் இன்னைக்கு எங்கேயுமே ரைட்டிங்ல புரோட்டோகாலே கிடையாது. ம், கிடையவே கிடையாது. வலுவாக அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை தான். அதனாலதான் கடைசி நாள் வரைக்கும் இந்த அனுமதி வாங்கக்கூடிய அந்த நிலை இருந்தது இந்த ம், இந்த இந்த வழக்குல. ம். இரண்டாவதாக அனுமதி வாங்குபவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ஒரு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு, ஒரு பொது நிகழ்வுக்கு அனுமதி வாங்குகிறார்கள் என்றால், அங்க வாங்குகின்ற அனுமதியில இருக்கக்கூடிய கட்டளையின்படி அவர்கள் நடக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கும் உண்டு. ம், இப்போ இங்க இந்த கூட்டம் நடத்திய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்று கூறினால், அந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். ம். அந்த நேரத்தில் அவர்கள் ஆரம்பிக்கவில்லை என்றால், அங்க கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும். நீங்க ஆரம்பிக்கலைன்னா இல்ல நாங்க நடவடிக்கைன்னா என்ன மாதிரி நடவடிக்கை? கூட்டத்தை ரத்து பண்றோம் அந்த மாதிரியான நடவடிக்கையா? கண்டிப்பா ஏன்னா 2 இடத்துல கேட்டிருக்காங்க. ஒரு மாவட்டத்துல கேட்டிருக்காங்க, அடுத்த மாவட்டத்துல கேட்டிருக்காங்க. ம், நீங்க தாமதப்படுத்த உங்களுக்கு இது டே டைம்லயே முடிய வேண்டும் என்று இருந்த ஒரு நிலை, ம், மாலை வரைக்கும் மாறுகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அதனால ம். இதுல என்ன அவசியம்னா, இது பப்ளிக் பப்ளிக் ஆர்டர் பிரச்சனை வரக்கூடாதுன்னா, அது இரவுல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. பட் ஒருவேளை இத பாதியிலே நிறுத்தி இருந்தாங்கன்னா, அது இன்னும் பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கணும். இல்ல சட்டம் இது ஒழுங்கு அங்க ஏன்னா, இது கிரவுட் இது அவ்ளோ இது இருந்தாங்க. இது அ இது நம்ம விவாதத்தில் பேசலாம். ம், அவர்கள் என்ன இருக்கலாம் என்பதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க ம். என்னெல்லாம் செஞ்சிருக்கலான்றது பேசுறேன். புரியுது. அவர்கள் கொடுத்த காலகட்டம் எத்தனை மணி கொடுத்தாங்களோ, ம், அந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கணும். நீ தாமதம் ஆக 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 உங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது. ம், கூட்டம் அதிகமாகுதுன்னா, அந்த நேரத்துல நீங்க கூட்டத்தை டைவர்ட் பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ம், 2வது இதுல இருக்கக்கூடிய அடுத்தது இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரிஞ்சதுன்னா, அந்த கூட்டம் தாங்கக்கூடிய இடம் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் அருணா ஜெகதீஷன் கமிஷன் பார்க்க போகுது இப்போ. ம். அந்த கமிஷன்ட்ட விட்டுருவோம் நம்ம. நம்ம கரெக்ட். உட்கார்ந்து அந்த விவாதங்கள்ல இறங்க வேண்டாம். அதுக்குன்னு ஒரு கமிஷன் ஆஃப் என்குவயரி போட்டிருக்காங்க. அந்த கமிஷன் அந்த விஷயங்களை தெளிவுபடுத்தட்டும். ஆ. ஆனா மாறலா அந்த பொறுப்பு யார் கூட்டம் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. இப்போ இந்த அவர்கள் நிச்சயமா சார். நீங்க நீங்க சொல்ற அந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல, இப்ப இந்த குடிநீர் தண்ணி குடுத்திருக்கணும், உணவு குடுத்திருக்கணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் வருது. நீங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நேஷனல் ஹியூமன் இதெல்லாம் ரைட்ஸ் கமிஷன்ல இது சம்பந்தமான நெறைய வழக்குகள நடத்தியிருக்கீங்க. இது காவல்துறையினருடைய மாவட்ட அதிகாரிகளுடைய பொறுப்பா? இல்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோட பொறுப்பா? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் இது பார்க்கணும். காவல்துறை இத்தனை பேர் வராங்கன்னா அவங்களுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்களான்றது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. ம், ஆனால் அதை ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு யார் கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுடைய பொறுப்பா இருக்கு. ம், சோ அந்த பொறுப்பு அவங்க செஞ்சிருக்காங்களா இல்லையான்றது அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ம். இதெல்லாம் தான் இப்ப அருணா ஜெகதீஷன் பார்க்க வேண்டிய பொருட்கள். அதனால அதுக்குள்ளார இப்ப நம்ம பேசுறது இன்டர்ஃபியரிங் வித்தின் த கமிஷன் ஆஃப் என்குவயரி. இல்ல அதெல்லாம் கேட்பாங்களான்னு நம்ம கேட்கிறோம். என்னன்னா கமிஷன் அது அந்த மாரியான கொஸ்டின்ஸ்லாம் பண்ணுவாங்களான்றத தான் நம்ம மெயினா கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க கமிஷன் ஆஃப் என்குவயரியோடைய உடைய உடைய கைட்லைன்ஸ் என்னன்றது இன்னும் வெளிப்படையாக நான் இன்னும் பார்க்கல. உங்க கையில இருக்கான்னு தெரியல. என் கண்ணுக்கு இன்னும் அது படல. ம், அது பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு தெரியும் கமிஷன் ஆஃப் என்குவயரிக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன கேள்விகளுக்கு பதில் கேட்டிருக்காங்கன்றதுதான் தெரியும். ம். ஆனா உடனடியாக அவங்க இடத்துக்கு போய் சம்பவ இடத்தெல்லாம் பார்வையிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தான் நமக்கு தகவல் வருது. அதே நேரத்துல சார், இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த அவங்களுடைய உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வந்து இரவு நேரத்துல பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு ரூலா இருக்கு. அத பண்ணது வந்து பயங்கர சதி இருக்கு அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல என்ன சார் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருக்கு? பகல் நேரத்துல அப்படி அதாவது பகல் நேரத்துல பண்ணணும்னு இருக்கா?
முதல்ல வந்து காலையிலும் மாலையிலும் எப்போ வேணுமானு செய்யலான்ற ஒரு ஜெனரல் பிராக்டிஸ் இருந்தது. ம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடாது என்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்தது. ம். இப்போ நிலுவையில் இருக்கிறது, யாருக்கும் தெரியாமல் இருந்தா தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்காக கூறுகிறேன். ம். அஜித் குமார் வழக்குல வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சதே 6 மணிக்கு மேலதான். ம். அது முடிஞ்சது 8:30 மணிக்கு தான் முடிஞ்சது. ம். புரியுதுல்ல? அது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பிராக்டிஸ் என்னன்னா, ம். அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர், ம். அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எமர்ஜென்சி இருக்கு, பாடிஸ் அங்க வச்சிருக்கக்கூடிய எமர்ஜென்சிஸ் இருக்கு, அதுல பிரச்சனைகள் இருக்கு, அதனால இமீடியட்டா செய்யுங்க என்று அவர்கள் ஆணையிட்டால் கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் செஞ்சாகணும். ம். இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக அது போன்ற ஒரு வழக்கு தான். இரவுல போஸ்ட்மார்ட்டம் செய்யலைன்னா காலையில நீங்க பாடிஸ் அந்த 39 பாடிஸ் அவங்க கொடுத்திருக்க முடியாது. ம். அவங்க கொடுக்கணும்னா இரவு ஃபுல்லா அந்த இடத்துல போஸ்ட்மார்ட்டம் நடந்திருந்த காரணத்தினாலதான் அவங்களால பாடிஸை சீக்கிரமா அவங்ககிட்ட கொடுத்து நெக்ஸ்ட் டே த பாடிஸ் குட் பி கிரிமேட்டட் ஆர் பெரிட் ஆர் வாட் எவர் ஹேட் டு பி டன். இல்ல அதுக்கு எதுவும் கண்டிஷன்ஸ் இருக்கா சார்? இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடந்தா இரவுல பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா? அந்த டிஸ்கிரிஷன் வந்து வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. அந்த டிஸ்கிரிஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோடைய டிஸ்கிரிஷன். District magistrate in that place uses that discretion and gives an order in writing that the postmortem can be conducted. இதுல வேற எந்த சதி இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. இது வந்து நடத்த வேண்டும். காலை வரைக்கும் போட்டீங்கன்னா அவ்வளவு கூட்டம் அங்க நிக்கும். அந்த பாடியை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு கூட்டம் வந்து நிக்கும். பாடியை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கண்டிப்பா மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வாங்காம ஃபோரென்சிக் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது நான் எதுக்கு இன்னொரு உறுதிப்படுத்துறதுக்கு எதுக்குன்னா, இப்ப டெல்லியில ஒரு ஸ்டாம்பேட் ஆயிருச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த கும்பமேளால கலந்துக்கிட்டு வந்தவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ஸ்டாம்ப். ஸோ அதுல உயிரிழந்தவங்களுக்கும் இரவு நேரத்துல தான் அந்த உடற்கூறு ஆய்வு அப்படின்றது டெல்லியில பண்ணப்பட்டுச்சு. உடனடியா உடல்கள் கொடுக்கப்பட்டது. இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஒருவேளை இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு பட்சத்துல மீண்டும் மறுகூறு ஆய்வுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப நிறைய பேருக்கு வந்து உடல்கள் எரிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப அந்த மாதிரியான ஒருவேளை சிச்சுவேஷன் வரும் பட்சத்துல அது எப்படி சார் போகும்? இதுல வந்து என்ன மாதிரி வயலன்ஸ்ல வந்து பீப்புள் இறந்திருக்காங்கன்றது வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து ஒன்னும் ரீசன் ஃபார் டெத் யாருக்கும் ஒண்ணு மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஸ்டாம்பீட்ல போயிருக்காங்க. சஃபகேஷன் கூட இந்த மெயின் ரீசன். இல்ல ஒரு பில்டிங் வந்து கீழே விழுந்து ஸ்மாஷ் ஆயிருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. மேக்சிமம் ஸ்டாம்பீட்ல தான் போயிருக்காங்க. இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால இதுல வந்து பெரிய சந்தேகங்கள் வர்றதுக்கு எல்லாம் சான்சஸ் எல்லாம் கிடையாது. அப்படி யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தா அந்த நேரத்துல அவங்க அப்போஸ் பண்ணிருக்கணும், அவ்வளவுதான். அங்க ஒவ்வொரு நபருக்கும் அங்க வந்து இம்மீடியட்டா தலையீடு செய்வதற்கு வாய்ப்புகள் அவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும். அது உருவாக்கி இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. இலவச சட்ட உதவி ஆணைக்குழு அந்த நேரத்தில் உடனடியாக தலையீடு செய்திருக்கலாம். அவர்கள் சார்பாக கண்டிப்பா தலையீடு செய்திருக்கலாம். இதெல்லாம் மாவட்ட நீதிபதி, கரூர் மாவட்ட நீதிபதி எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள். என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் லீகல் எய்ட் ஷுட் பி அவைலபிள். இது மாவட்ட நீதிபதிகள் செய்ய வேண்டிய பணி. ஆனா இரவுல செஞ்சதுல வந்து லீகலி தேர் இஸ் நோ ஹேண்டிகேப் அட் ஆல். நீங்க சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் விஷயங்களையும் நீங்க கண்காணிக்கக்கூடியவர். நான் உங்களை ரொம்ப நாளா பாக்குறேன், பின்தொடர்றேன்றதுனால தெரியும். சர்வதேச அளவுல இந்த மாதிரியான ஸ்டாம்பேட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னா அதை நடக்காம தடுக்கிறதுக்கு பல நாடுகள்ல என்ன மாதிரியான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து நடத்துறாங்க, அங்க என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க? பொதுவா இந்த மாதிரியான அரசியல் கூட்டங்களை மற்ற நாடுகள் நடத்துறதுக்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் இருக்கு? அதாவது பொதுவாக மற்ற நாடுகள்ல இது போன்ற பெரிய கூட்டங்கள் நடக்கும்போது அந்த கூட்டம் எல்கைக்குள் எத்தனை பேர் இருக்க முடியுமோ அவ்வளவு பேர் இருப்பதற்காக தான் அனுமதி கொடுக்கப்படும். அல்லது அத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்துங்கள் கொடுக்கப்படும். இங்க அனுமதி கொடுத்து, அதனாலதான் நான் முதல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா உங்கள்கிட்ட பதில் சொன்னேன். அனுமதி கொடுத்ததுல வந்து எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அனுமதி கடிதம் பெற்றீர்கள்? நீங்கள் அந்த அனுமதி கொடுக்கும் போது எந்த இடத்துல கூட்டம் நடக்கும்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் வரக்கூடியவர் ஒரு குறிப்பிட்ட தெருவில் வரார் என்றால் அந்த தெருவில் எத்தனை பேர் இருக்க முடியும் என்றெல்லாம் யோசித்து தான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கணும். அதெல்லாம் கொடுத்தார்களா என்றுதான் இப்ப ஆய்வுல பார்க்க வேண்டியது இருக்கு. These are the matters of concern for Justice Aruna Jagadish to get into. இப்போ இதுல
உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள், பொதுவான வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா சார்? ஏன்னா இப்போ பட்டாசு வெடிக்கிறது தொடங்கி எதுனாலும் இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறை அப்படின்றது இருக்கும். இப்போ அதாவது தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஸ்டாம்பேட் நடக்கும் பொழுது இதுக்கான ஏதாவது ஸ்பெசிபிக்கான கைட்லைன்ஸ் அப்படின்றது இருக்கா? நம்மகிட்ட கைட்லைன்ஸ் ஃபார் கேதரிங் ஆஃப் பீப்புள்ன்றது ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் டிஸ்கிரிஷன் ஆஃப் த போலீஸ். ம், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் இதுல வந்து அவங்களுடைய டிஸ்கிரிஷனை பயன்படுத்த முடியும். ம், நம்ம ஆட்களுக்கு டிஸ்கிரிஷனை பயன்படுத்துறவங்களுக்கு வந்து எப்பொழுதும் பொதுவாக நான் இந்த வழக்கில் பேசல, ம், பொதுவாக ம், கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன வழி என்றுதான் பார்க்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வந்துருச்சு. ம், ரெண்டாவது, நீங்க இவங்க ரொம்ப பெருமையா இன்னைக்கு சொல்றாங்க, காவல்துறை நாங்க இத்தனை பேர் போட்டோம் அத்தனை பேர் போட்டோம்னு. ம், அந்த காவல்துறை எல்லாம் எங்க உட்கார்ந்து இருக்காங்க இந்த மாதிரி ஊர்வலங்கள் நடக்கும் போதுன்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். வாகனங்கள்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ம், உடனடியா ஸ்பாட்ல வந்து அவங்க நிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், பொதுவாக ம், இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் ம், நான் ஊர்வலங்கள்ல போறவங்களுக்கு தெரியும். ம், அதாவது ஒரு விஐபி மூவ்மெண்ட் இருந்தா தெருவில் நிற்பாங்க. ம், ஆனா இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துல இருந்தா, சில இடத்துல டிராபிக்க மேனேஜ் பண்ணுகின்ற டிராபிக் போலீஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் they will sweat it out. ம், மற்றபடி லா அண்ட் ஆர்டர்ல நிக்கிறவங்க சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. இதுதான் ஜெனரல் ஆஸ்பெக்ட். அதாவது நான் வந்து ஒரு இடத்துல 300 பேர் போட்டேன், ஒரு இடத்துல 500 பேர் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பெருமையா இன்னைக்கு சொல்றாரு. ம், அந்த காவல்துறை உயர் அதிகாரிக்கு வந்து போட்டோகிராஃப் செஞ்சே இருக்கா? கரூர்ல வந்து போலீஸ்காரன் அந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்தாங்கன்னு அந்த 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 லோக்கல் அந்த லோக்கஸ் ஆஃப் தி ஆபரேஷன் இருக்கு பாத்தீங்களா, எங்க ஆக்சுவலா ஸ்டாம்பீட் நடந்ததோ ம், அந்த பக்கத்துல போட்டிருக்க போலீஸ் எங்கேயாவது போலீஸை நம்மளால பார்க்க முடிஞ்சதா? கிடையாது. ம். இதான் நிலைமை. இப்ப இதெல்லாம் they will have to answer before அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி. சார், They அதே will have to மாதிரி answer all this. அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒரு கான்ஸ்பிரசி என்ன சொல்றாங்கன்னா, இந்த உடற்கூறாய்வுகள் பண்ண டாக்டர்ஸ் வந்து எலிஜிபிளான டாக்டர்ஸ் கிடையாது. அவசர அவசரமா பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நிறைய பேரை வந்து கூட்டு வந்து பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கக்கூடியது. இதனாலதான் இது சதி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட டாக்டர்ஸ் தான் இந்த மாதிரியான உடற்கூறாய்வு பண்ணணும். 1 மணி நேரத்து எவ்வளவு நேரத்துல ஒரு உடற்கூறாய்வு பண்ணணும்? அதுக்கு எதுவும் கேப் இருக்குமா? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நோட் பண்ணுவாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் பண்ணும் பொழுது? இதெல்லாம் பார்க்க வேண்டியது அருணா ஜெகதீஷன் கமிஷன் ஆஃப் என்கொயரி. ஆனால் ம், அதுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்கு. ம், இதுல டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எடுகேஷன் இப்பொழுது மறைப்பதற்கு ஒண்ணுமே இல்லைன்னா, ம். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எடுகேஷன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். எது ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற இது? போஸ்ட்மார்ட்டம் ஹால்ல ஒரு பர்மனன்ட் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக இருக்கணும். ம், அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண தயாரா இருக்காங்களா? ம், அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ம். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நாங்க போராடி பெற்ற ஸ்டாண்டர்ட்ஸ். புரியுது. இப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் கிருபாகரன் பெஞ்ச்ல வந்து எல்லாம் எவ்ரி போஸ்ட்மார்ட்டம் ஹால் ஷுட் ஹேவ் ஃபங்க்ஷனிங் சிசிடிவி கேமரா ம். 24 hours. அந்த கேமரா வில் ஷோ யூ how the postmortem was done. So ஆனா இதெல்லாம் அதெல்லாம் மறைச்சு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா நான் சுப்ரீம் கோர்ட் 10 வருஷமா ஃபாலோ பண்றேன். இருக்கா இல்லையான்றது பதில் சொல்ல வேண்டியவங்க இப்போ யார்கிட்ட சொல்லணும்? அரசு வந்து யார்கிட்ட போய் சொல்ல வேண்டியது இருக்கு? கரூருடைய ரெப்புடேஷன் ஒண்ணு இருக்கு. புரியுது. கரூர் மருத்துவமனை வந்து அரசு மருத்துவமனை. நான் ரொம்ப தைரியமாவே இதை சொல்றேன். ம், அங்க இருக்கக்கூடிய ஃபொரென்சிக் டாக்டர்ஸ் யூசுவலி சேலம்ல பிரைவேட் பிராக்டிஸ் செய்யறவங்க. ம், இது வழக்கிலேயே சொல்லப்பட்டது. ம், சேலத்திலிருந்து கரூருக்கு வரும் வழியில இருக்கக்கூடிய அந்த டோல்கேட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு சைடு ரோட்ஸ்ல வராங்க இவங்கலாம். ம், இதெல்லாம் முழு நேரமாக கரூர் மெடிக்கல் காலேஜ்ல ஒர்க் பண்றவர்கள் அல்ல. ம், இதெல்லாம் டாக்டர்ஸ் மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள். ம், இந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி தான் டியூட்டிக்கு வரணும். ம், அதெல்லாம் கரூர்ல ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ம். இது எல்லாமே யார்கிட்ட பேச வேண்டியது இருக்கு இப்போ? கமிஷன். அருணா ஜெகதீஷன் கொண்டு போக வேண்டிய மேட்டர்ஸ். சார், ஆனா சார், அருணா ஜெகதீஷன் கொண்டு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிந்த வழக்கறிஞர்களை வைத்து அதுல தலையீடு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கு நமக்கு. சார், நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு இப்போ ரீசெண்டா வந்த செய்தி, உத்தரப்பிரதேசத்துல ஒரு 30க்கும் அதிகமான டாக்டர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ மாத்தக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க, இல்லீகலா அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு யூபி கவர்மெண்ட் அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா உத்தரப்பிரதேசல போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிரஞ்சன் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு ஃபாரின் நிரஞ்சன் நீங்க யூபிய பேசிட்டு இருக்கீங்க, நான் தமிழ்நாட்டுல இருந்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கரூர்ல முன்னாடி நின்ன ஒரு 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 ஏடிஜிபி இருக்காரு, டேவிட்சன் தேவாசீர்வாதம். அவர் சில வருடங்களுக்கு முன்பு மதுரையில் இருக்கக்கூடிய சிட்டி போலீஸ் கமிஷனரா பணியாற்றினார். அவர் பணியாற்றக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட ஒரு ப்ரூட்டல் டார்ச்சர் அண்ட் லீடிங் டு டெத் ஆஃப் அ மைனர் தான்
4 நாட்களுக்கு முன்பு மதுரை 5th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பில் மிக சிறப்பாக அந்த நீதிபதி கூறியிருப்பது என்னவென்றால், அவர்களுக்கு 11 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் தண்டனை கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டமே செய்யாமல் போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு ஃபோரென்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் இருந்திருக்காங்கன்றது வந்து ஆர்டர்ல இருக்கு. நீங்க எதுக்கு உத்தரப்பிரதேசுக்கு போறீங்க? இதுக்கு நடந்தது வந்து இதே டேவிட்சன் தேவாசீர்வாதம் இங்க கமிஷனா இருக்கும் போது நடந்தது. அதனால டேவிட்சன் தேவாசீர்வாதம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர். முன்னாடி போய் கரூர்ல நின்று இருக்கலாம், மதுரையில வந்து நிக்க முடியுமா? அவர் வேலை செஞ்ச மதுரை, அவர் வேலை செய்யும் போது எந்த வழக்கை மறைக்க முயற்சி செய்தாரோ அந்த காவல் நிலையத்தில் வந்து அவார்டு வாங்கி கொடுக்கிறாரு, சிஎம் அவார்டு போன வருஷம். அதனால நீங்க உத்தரப்பிரதேச பத்தி பேசுறேன், நாங்கெல்லாம் எக்ஸைட் ஆக மாட்டோம். நாங்க தமிழகத்தினுடைய சிச்சுவேஷனை வருத்தத்துடன் சொல்லுகிறேன், தலை குனிந்து சொல்கிறேன். தமிழகத்துல ஒரு லத்தான்னு சொல்ற, ஐ திங்க் ஹர் நேம் வாஸ் லதா, டாக்டர் லதா, ஃபோரென்சிக் டாக்டர், போஸ்ட்மார்ட்டம் செய்யாமே போஸ்ட்மார்ட்டம் கொடுத்திருக்காங்களே சர்டிபிகேட். டாக்டர் ஜெயக்குமார் பாடியில இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸை ரெக்கார்ட் பண்ணாமே மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. நான் எதுக்கு உத்தரப்பிரதேசையும் குஜராத்தையும் பேசிக்கிட்டு இருக்கணும்? நான் தமிழ்நாட்டை பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நான் இங்க இருக்கிறேன்றதுனால எனக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைய தெரியும். கண்டிப்பா நான் எந்த ஸ்பிரிட்ல சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க. அதனால நான் வந்து வருத்தத்தோட சொல்றேன். புரியுது சார். நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் வருத்தத்தோட பதில் சொல்றேன். தமிழகத்திலயும் இப்படி இருக்கே என்றுதான் வருத்தத்தோட சொல்றேன். அதனால நைட்டு எப்படி நடந்தது நடக்கல, 39 ஒழுங்கா செஞ்சாங்களா செய்யலையா, every postmortem would have been covered by that CCTV. If it is not covered, then they are answerable to the judiciary. சூப்பர் சார். நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த நேரத்துல மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.